இன்றைக்கி என்னடா நம்ம பசங்க 2 பேர் சாமிக்கிட்ட போயிட்டு எங்களுக்கு கேக் வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்மளும் வீட்டில் இருக்கிறத வச்சுட்டு எதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி கரும் சக்கரை, அது கரையிறதுக்கு சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு இந்த மாதிரி சலிச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம வீட்டில் பேக்கிங் சோடா தான் இருக்குது, ஸோ அது மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டேன். அது வேணுங்கிற அளவுக்கு ஊற்றி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு அதையே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கருக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுலேயே ஊற்றி ப்ரீ ஹீட் ஒரு 2 நிமிஷம் பண்ணிவிட்டு ஒரு 45 நிமிஷம் கிட்ட விசில் போடாமல் வேக வச்சு எடுத்து பார்த்தேன். பட் அது எனக்கு என்ன நான் மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல, கொஞ்சம் சப்பையாக தான் வந்தது. ஸ்வீட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால பசங்க அவ்வளோவா சாப்பிடல. பட் பசங்க வேணுனது சாமி கேட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு வரையில் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதை பார்த்துருமே 2 பேத்துக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு. சாமிக்கிட்டையும் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.